நமஸ்காரம். ராமன் பரதனை சந்திக்கிறார் சித்திரகூடத்தில். அப்போது நாட்டை எப்படி ஆளுகிறாய் என்று பல கேள்விகள் கேட்கிறார். அதில் ஒன்று, உனக்கு ரொம்ப நம்பகமானவர்களை வைத்திருக்கிறாயா? அவர்கள் உனக்காக எதுவும் செய்வார்களா? அவர்களை நீ நன்கு கவனித்துக் கொள்கிறாயா? இதெல்லாம் கேட்டார். பரதன் நாட்டை ஆளவில்லை, அதனால் அவர் பதில் சொல்ல தேவையில்லை. அது ஒரு புறம் இருக்கட்டும். ராமன் என்ன சொல்ல வருகிறார்? நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், அப்படி இருப்பவர்களிடத்தில் சில சமயம் டேக்கன் ஃபார் கிராண்டட்னு நடந்து விடுவோம். அவர்கள்தான் நமக்கு வேண்டியவர்களாயித்தே என்று அவர்களை கண்டுகொள்ளாமல் நிறைய வெளியாரையே பார்த்து விடுவோம். அது கூடாதுன்னு தெரிவிக்கிறார். என்ன பண்ணினாலும் அது நெருக்கமான உறவோ நெருக்கமான நட்போ எப்படியும் இருக்கட்டும். நாம் ஒருத்தரிடத்தில் வேலை பார்க்கிறோம், அவருக்கு நெருக்கமாக இருக்கிறோம். நம்மிடத்தில் ஒருத்தர் வேலை பார்க்கிறார், அவர் நமக்கு நெருக்கம். இதில் எதில் வேணுமானாலும் கொள்ளுங்கள். அப்படி இருப்பவர்களையும் அவ்வப்போது கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்பா மகனாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருப்பினும், யாராக இருந்தாலும் ஒரு பரிவு கவனிப்பு இருந்தாக வேண்டும். அதை விட்டுவிடக்கூடாது. ஆனால் நமக்கு என்ன தோன்றும்? இவர்கள்தான் எப்படியும் நம்மோடு இருக்கிறார்களே, புதியதாக வந்தவர்களை பார்ப்போம் என்று அவர்களை திருப்தி செய்யத்தான் தோன்றும். அதனால் நெருக்கமானவர்கள் வருந்த மாட்டார்கள்னு நினைப்போம். அப்படி நினைக்க கூடாது என்கிறார் ராமன். அவர்களை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். அதேபோல் நம்மையும் நெருக்கமானவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதுவும் உண்மை. இது ஒரு புறம். மற்றொன்று, தவறு செய்வது. நெருக்கமானவர்கள் தவறு செய்தால் என்ன நினைக்க வேண்டும்? சற்று தள்ளி இருப்பவர்கள் தவறு செய்தால் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? பொதுவாக நெருக்கமானவர்களால் தப்பு செய்தால் கண்டுகொள்ளாதே, குற்றம் பார்க்கில் சுற்றமில்லை என்று சொல்ல தோன்றும். அப்படி விட்டுவிட முடியாது. எத்தனை நெருங்கியவர்களாக இருந்தாலும் அவர்கள்தான் இன்னும் குற்றமே இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களை விடாமல் கவனித்துக்கொள் என்றும் ராமன் சொல்லுகிறார். யாரும் நம்மில் தள்ளி இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு பார்த்து நம்மை கணிக்க மாட்டார்கள். நமக்கு நெருக்கமானவர்கள் எப்படி இருப்பவர்கள் என்று பார்த்துத்தான் நம்மையே எடை போடுவார்கள். அதனால் அவர்கள் குற்றமற்றவர்களாய் ஓரளவு நல்லவர்களாகத்தான் இருந்தாக வேண்டும். இல்லை என்றால் அதை கண்டிப்பாக திருத்த வேண்டும். இதெல்லாம் அன்றாடம் நம்முடைய குடும்பத்திலும் வேலை பார்க்கும் இடத்திலும்
எந்த ஒரு கைங்கரியம் தொண்டுக்கு செல்லுகிறோமோ அந்த இடத்திலும் இதெல்லாம் சமாளிக்க வேண்டி வரும். அது நமக்காக தெரியாவிட்டாலும் ராமனே ராமாயணத்தில் சொல்லியிருக்கும் போது, அதுவும் பரதனுக்கு சொல்லி இருக்கும் போது கண்டிப்பாக அதை பார்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கும் டேக்கன் ஃபார் கிராண்டட் என்று இருக்க முடியாது. யாரையும் we have to take care. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.